இப்பொழுது வேற மூட்டு வலிக்கு வேற ஒரு மருந்து சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கிடுங்க. அதாவது நம்ம சோத்து மசாலாவில் சாலியாவிதன்னு ஒன்று சேர்ப்பாங்க. அது வலுவழுப்பும் ஜாஸ்தி கொடுக்கறது. அதை என்ன தெரியுமா செய்யணும்? நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா மளிகை கடையில் கிடைக்கும். சாலியா விதையை வாங்கி ஒரு 3/4 டீஸ்பூன் தண்ணியில் நைட்டில் கிளாஸில் போட்டு வச்சு அதை எடுத்து தினைக்கும் காலையில் எழுந்த உடனே குடிக்கணும். அப்படி குடித்தாக்கா அந்த மூட்டு வலியில் இருக்க அந்த வலுவழுப்பானது அதில் நிறைய சக்தி இருக்குது. அது இதில் சேர சேர மூட்டு வலியெல்லாம் தானாக குறையும். ஏன்னா அது மிகவும் நல்லது. அதை அப்படியே குடிச்சிடலாம். தண்ணியும் அதையும் சேர்த்து அப்படியே சவைக்காமல் அப்படியே முழுங்கிடுங்க. அதுதான் அது நாள்பட இந்த ரெண்டு மூட்டுக்கு இடையில வலுவழுப்பு அதிகமாக கொடுக்கும். அதனால் இதை சாப்பிட்டா பயன்பெறும். அதே மாதிரி ஊசி போட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஊசி போடுறோம் அந்த வலுவழுப்பு இருக்கிறதுக்கு. அது என்ன செய்யும்? டக்குன்னு காலையில் பிடிச்சிக்கும். அப்படியே பிடிச்சா நீட்ட முடியாது, மடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த சாலியா விதையை வாங்கி போட்டு சாப்பிடுங்க. உடனே எதுவுமே உடனே பலன் கிடைக்காது. போக போக தான் பலன் கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிட்டு நலம் பெற வாழுங்க, மூட்டு வலி இல்லாமல்.